ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி சமையலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் நெய் போட்டுடணும். அதுக்கு அடுத்தது நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடணும். பச்சை மிளகா போட்டுடணும், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை போடணும், அப்புறம் தக்காளி போடணும். நல்லா வதக்கிட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா போட்டு வதக்கிடணும். அதுக்கு அடுத்தது மஞ்சத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி கலருக்காக போடணும், அப்புறம் புதினா இலை போட்டுட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கணும், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் அப்புறம் க்ரீன் பீஸ் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தண்ணி, தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த தண்ணி எடுத்து ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாஸ்மதி ரைஸையும் போட்டுட்டு ஓப்பன் பேன்லே நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டோடனே நல்லா அரிசி கொஞ்சம் மேலே வெந்து வந்த உடனே குக்கரை மூடி 2 விசில் விடணும். 2 விசில் விட்டுட்டு அதுக்கடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டி சமையலில் செஞ்ச ஈஸியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம்.